ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோவை பார்க்க போறோம். நேற்று என்னுடைய ஸ்டூடெண்ட் நௌஃபல் அப்படிங்கிற ஒரு பையனுக்கு மேரேஜ் முடிஞ்சு காயல்பட்டினம்னால அந்த சாப்பாடு ரொம்ப கிராண்டா இருக்குங்க. இன்னைக்கு எனக்கு பார்சல்ல அந்த சாப்பாடெல்லாம் கொடுத்து விட்டான். நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்க தால்ச்சா கலரி கறி, இது அங்க ரொம்ப ஃபேமஸ். அன்னைக்கு அந்த சாப்பாடை சாப்பிட போற ரொம்ப பிடித்தமானதா இருக்கும். இது பாருங்க, இது பருப்பு கத்தரிக்காய் போட்டு ஒரு வகையா செஞ்சிருப்பாங்க. லைட்டா புளிப்பா இருக்கும், ஆனா வித்தியாசமான ஒரு டேஸ்டா இருக்கும். இது காயில் பண்ணதெல்லாம் அந்த இது. அடுத்து பாருங்க, கறி மட்டன் துண்டு அப்படின்னா உங்க வீட்டு துண்டு எங்க வீட்டு துண்டு மாதிரி இருக்காதுங்க. எம்மா துண்டு ஒரு சைஸ் இந்த தண்டில இருக்கும். கறி துண்டு, கறி குழம்பு. அடுத்து பாத்தீங்கன்னா இதுல வாழைக்காலாம் போட்டு செஞ்சிருப்பாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது வித்தியாசமா செய்வாங்க. காயல்பட்டினம் கலாச்சாரமே வித்தியாசமா இருக்கும். அடுத்து ரசம் நம்ம சாதாரணமா எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும் போது இன்னும் கொண்டான்னு இருக்குங்க. அதுதான் இந்த சாப்பாடோட டேஸ்ட், காயல்பட்டினத்தோட டேஸ்ட். அது மட்டும் இல்ல, அங்க பாருங்க, கல்யாண விருந்தப்போ ஒரே தாம்பூலத்துல 2 பேர் 3 பேர், பணக்காரன் ஏழைங்கிற வித்தியாசம் பார்க்காம மொத்தமா கீழே உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. தாம்பூல சாப்பாடு எல்லாரும் உட்கார்ந்து மொத்தமா சாப்பிடுவாங்க. ஒரே பிளேட்ல 2-3 பேர் இருந்து சாப்பிடுவாங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஒற்றுமையான சாப்பாடு பாருங்க. காயல்பட்டினம் போனீங்கன்னா மறக்காம கலரி கறி சாப்பிடாம திரும்பிடாதீங்க. அங்க ஃபேமஸே அதுதான். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.